எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயசித்ரா. நான் டைப்பிஸ்டில் ஃபயர் சர்வீஸ் எடுத்திருக்கேன். நான் சொல்லப்போனால் 2017 வந்தேன். ஆனால் நான் எஸ்எஸ்சி தான் சேர்ந்தேன் சுரேஷ் அகாடமியில். ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த நாலேஜும் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் சேர்ந்துட்டேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவோட ஆசை நீ கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படி சொல்லி, சரி நம்மளுக்கு ஏன் வராத ட்ரை பண்ணோம், நம்ம ஸ்கூலில் படித்த தமிழ் தானேன்னு சொல்லிட்டு டிஎன்பிசி திரும்ப 2019 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதில் நான் எதிர்பார்த்த ஸ்கோர் வரலை. உடனே நமக்கு இதுவும் வராது போல் அப்படின்னு சொல்லி இதையும் கொஞ்சம், அப்புறம் கொரோனாவும் வந்துட்டு 2 வருஷம் ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருந்தேன். திருப்பியும் சரி நம்ம படிப்புமே இதிலே போவோமே, கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மாக்காண்டியாவது எப்படியாவது போயிடணும் அப்படி சொல்லி இந்த ஃபீல்டுக்குள்ளே திரும்பியும் வந்தேன். 2022 குரூப் 4 எழுதினேன். கவுன்சிலிங் வரைக்கும் போச்சு, அதுவும் கிடைக்கல. திரும்ப அவ்வளோதான் நம்மளுக்கு இனி வராது அப்படி சொல்லி ஒரு ப்ரைவேட் ஜாப் கூட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே என்னால் ஒரு 2 வாரம் கூட வேலை செய்ய முடியல. எனக்கு நம்ம பரவாயில்ல, படித்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம டிஎன்பிசியே படிக்கும்னு சொல்லி திரும்ப இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். போன எக்ஸாமில் என்னெல்லாம் தப்பு பண்ணேன். நான் போன எக்ஸாமில் டெஸ்ட் பேட்சே அட்டன் பண்ணல. இங்கே சுரேஷில் ஆச்சு அவங்க சொல்கிறது டெஸ்ட்டு போடுங்க, விடாமல் போடுங்க, ரிவிஷன் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் அந்த 33 டெஸ்ட்டு போட்டேன், அதை விடாமல் போட்டேன். தமிழ் டெஸ்ட்டு சாரு நல்லா ஆன்சர் கீ சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இப்படி இங்கே வர்றதுக்கு எங்கள் அப்பா அம்மா தான் காரணம். நான் எங்கள் அப்பா அம்மா ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.